ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங். அதாவது ட்ரைனிங்கில் வந்து எந்த வகையான டைப்லாம் இருக்குது, ஒரு நிறுவனத்தில் வந்து எவ்வளோ வகையான ட்ரைனிங் கொடுப்பாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங். இது வந்து ஓஜேடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்மில். ஸோ இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போதே நம்ம ஒர்க் பண்ண வச்சுட்டு நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ண சொல்லி நம்ம கைடன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அது சூப்பர்வைசர் வந்து பார்த்து இதை இப்படி பண்ணுப்பா அது இப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ கைடன்ஸ் பண்ண சூப்பர்வைசர் சொல்கிறாங்க. அப்புறம் அப்சர்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கோலிக் நம்ம கூட நம்ம சீனியர் இருப்பாங்க இல்லை, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணலாம் இதை மாற்றுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ நம்ம வேலை கற்றுக் கொடுறாங்க இல்லைங்களா, அதான் அந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ட்ரைனிங் எப்படிலாம் உள்ள சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வரது வந்து அந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் நம்ம ஈஸியாக தான். இதை வந்து நம்ம கொலிக்கும் பண்ணலாம், நம்ம கூட வயசும் பண்ணலாம், நம்ம சூப்பர்வைசரும் பண்ணுவாங்க சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இல்லை ட்ரைனிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸ் ரூம் நம்ம நார்மலாக இப்போ காலேஜ் ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூமில் வந்து நமக்கு பாடம் சொல்லி தராங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலாக கிளாஸ் ரூம், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மீட், ஜூம் மீட்டிங் இப்படிலாம் போட்டு அதில் வந்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோவாக த்ரூ வீடியோ தான். ஓகேங்களா, ஏன்னா வீடியோனா அதாவது நம்ம வந்து விஷுவல் கிளாஸ் ரூம் தான் வீடியோ போடுவாங்க, இல்லை நேரில் பார்த்தா நேரிலே பண்ணி காட்டுவாங்க. இதை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும், அந்த மிஷின் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இதை வந்து நீங்கள் இப்படி தான் ஆப்ரேட் பண்ண சொல்லி தருவாங்க. இது மூலம் அந்த எம்ப்ளாயோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பேசிக் ஓகேங்களா, தான் பேசிக்காக ட்ரைனிங்கோட மெயின் மோட்டிவே அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து நல்லா அதிக ஸ்கில்ல சொல்லி தரணும், ஷார்ட்கட் சொல்லி தரணும் தான் அவங்களோட மெயின் மோட்டிவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லேர்னிங் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நெட்லேயே ஆன்லைன்லேயே பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் கோர்சஸாக இருக்கட்டும், மாடல்ஸ், அப்புறம் வெபினார்ஸ், அப்புறம் டெலிவரி ட்ரைனிங் கண்டக்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து கொடுக்கறதா இருக்கும். ஒரு லிங்க் அமைச்சிட்டு இதில் வந்து ஒரு 10 வீடியோ இருக்குது, இது வந்து 1 hour 40 நிமிஷம் வீடியோ, இதில் என்ன சொல்கிறாங்க கற்றுக்கிடுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் புரியுன்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு மிஷின் வாங்குறாங்க வச்சுங்களேன். ஸோ மாதிரி கற்றுக்கும் போது அவங்க இன்னும் அந்த விஷயம் நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் மாடல்ஸ் பார்க்குறாங்க எப்படிலாம் இருக்குது. ஸோ அப்புறம் வெபினார்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க பேசுவாங்க வெபினார்ஸ். ஸோ அங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்குது. அதுதான் நார்மலாக நடந்த செமினார், அதை வெபினார் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதை பற்றி பேசுவாங்க. அப்புறம் டெலிவரி ட்ரைனிங் கண்டென்ட், அதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து அந்த டெலிவரி பண்ணுறாங்க போயிட்டு அவங்க ட்ரைனிங் பண்ண வேண்டிய கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரைனிங் தான் ஓன் பேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரைனிங் வந்து அந்த இதில் நம்ம முடிச்சிடலாம், அந்த கிளாஸ் நம்ம முடிச்சிடலாம் கம்ப்ளீட் ட்ரைனிங் யாரும் சொல்கிறாங்க. ஓகே பேசி. ஓகேங்களா, இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து இன்னும் எஃபிஷியண்டாக இருக்கும், ஒரு ஈஸியாக வேலை செஞ்சு முடியாது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கம்பெனிக்கும் எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ஆர் ரோல் பிளேயிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளைட் ஓட்ட கற்றுறவங்க, ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷுவலாக இருக்கும். ஓகேங்களா, அந்த டிஸ்பிளே வச்சுட்டு அந்த கண்ட்ரோலாக இருக்கும், அதை யூஸ் பண்ணி கற்றுப்பாங்க, கரெக்டாக லேண்ட் பண்ணோமா இல்லை அது டேக்அப் பண்ணுறோமா சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ரெப்ளிகேட் த ரியல் வேர்ல்டு இருக்கிறத அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அவங்களுக்கு கற்று சொல்கிறாங்க. ஓகேங்களா, சேஃப் என்வரான்மெண்ட், அப்புறம் இம்ப்ரூவ் த ஸ்கில், அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மூலம் அவங்க ட்ரெயின் ஆகிறாங்க. இட் வில் பி யூஸ் இல்லாதுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தருது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம தியரிட்டிக்காக சொல்லியிருந்தாலும் ஒரு யூஸும் இல்லை, அதாவது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். அதுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை டேரெக்டாக கொடுத்துட முடியாது ப்ராக்டிக்கலாக. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இதுமாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராக்டிக்கலாக மாற்றுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒன் டைப் ஆஃப் நம்ம ஜாப் ட்ரைனிங் சொல்லலாம். ஓகேங்களா, ட்ரைனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்டாரிங் அண்ட் கோச்சிங். ஸோ மென்டாரிங்னா ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இண்டிவிஜுவல் நம்ம சொல்லி கொடுத்தாங்க, அதான் மென்டார். ஓகேங்களா, அது கற்றுக்கிறாங்களா அதான் மென்டாய் சொல்கிறாங்க. இல்லை மென்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைடன்ஸ் அட்வைஸ் சொல்கிறாங்க, இப்படி பண்ணுப்பா அப்படி கைட் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிவிஜுவல், அதாவது மென்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து கோச் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணு சொல்லிட்டு அவங்க வந்து மென்டார் மென்டி. இது ஒன் டைப் நமக்கு ட்ரைனிங் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார். ஸோ ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம ஒர்க் ஷாப் இது ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கொடுத்துட்டு அவங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ண சொல்லி காட்டுவாங்க. ஓகே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு தான் ஒர்க் ஷாப். செமினார் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றி ஒரு விஷயத்தை நான் டீப்பாக பேசுவோம், நம்ம அப்சர்வ் பண்ணி போவோம். ஓகேங்களா, அதை வந்து நம்ம செமினார் பேசி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார் சார் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ், இது ரொம்ப இன்ட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் எம்ப்ளாயிஸ் அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க ஓகே என்ன இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் இருக்கும். நான் அதை பற்றின டிஸ்கஷன் இந்த வாட் எவர் அவங்க என்ன பற்றி பண்ணுறாங்களோ அது டிஸ்கஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், அது பேஸ்டான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸசைஸு விச் மீன்ஸ் அந்த ஒரு ரிலேட்டடாக அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக அந்த சர்வீஸ் ரிலேட்டாக வந்து எக்ஸசைஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா சொல்லி தருவாங்க, பேசிக்ஸ் அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி எக்ஸசைஸ் தான் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வரும், இந்த ஒர்க் ஷாப் செமினார்ஸ்க்கு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மெடிடேஷனாக கூட வரும், பட் இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் அது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ட்ரைனிங். ஸோ கிராஸ் ட்ரைனிங் பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் எம்ப்ளாயிஸ் வித் மல்டிபிள் ஸ்கில்ஸ், அதாவது ஒருத்தர் ஒரு வேலையை மட்டும் கொடுக்காம பல வேலையை கொடுத்து அவர் அதை வச்சு கற்றுக்க சொல்கிறது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இது டீச்சிங் எம்ப்ளாயிஸ் வித் மல்டிபிள் ஸ்கில்ல வந்து அவருக்கு கற்றுக்குறாங்க. டாஸ்கிங் வித் இந்த ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க வேலையாக அவர் பார்க்குது. ஓகேங்களா, ஸோ மோர் வெர்சடைல் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் பிளேஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பல துறையில் வந்து அவர் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் நாளைக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக இந்த கிராஸ் ட்ரைனிங் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் நல்ல மூணு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டைரக்ட் லேர்னிங். பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளே தேடி நம்மளே ஆன்லைன்லேயே நம்மளே ஆஃப்லைன்லேயே போய் தேடி நம்மளே தேடி கற்று தான் செல்ஃப் லேர்னிங் நம்ம பேசிய சொல்லலாம்.
ஸோ ஓன் லேர்னிங் சீக்கிங் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம இது பண்ணி நம்மளே கற்றுக்குது இந்த செல்ஃப் லேர்னிங் சொல்லலாம் டேரக்ட் லேர்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து நோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கூகுள்லேருந்து எடுத்து படிக்கிறாங்க. முன்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் காலேஜ் கொடுத்துருந்தாங்க. பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டூடெண்ட் படிக்கும் போது இட் வில் யூஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் எக்ஸசைசஸ். டீம் பில்டிங் எக்ஸசைஸ் பற்றி என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு டீமை பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கிளாஸோ இல்லை செமினாரோ வாட் எவர் இட் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள். அது எதில் ஃபோக்கஸ் பண்ணுவதுன்னா இம்ப்ரூவ் டீம் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் இது இம்ப்ரூவ் பண்ண முடியும். டீம் ஒர்க், அப்புறம் கம்யூனிகேஷன். டீம் ஒர்க் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒருத்தவங்க வந்து எப்படி மரியாதை நடத்தணும், எப்படி ஒருத்தவங்க நல்லா பண்ணால் பாராட்டு கொடுக்கணும், அவங்கள வந்து பாராட்டணும். ஸோ டீம் ஒர்க் நம்ம டீமில் வரும்போது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, கம்யூனிகேஷன், அப்புறம் கொலாபரேஷன் பண்ணணும். குரூப் டீம் எப்படி அந்த குரூப்லேருந்து பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் பில்டிங் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது எல்லாருமே லீடர்ஸ் தான், எல்லாருமே லீடர்ஸ் ஆகலாம் போது. ஸோ டெவலப் த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் நெசசரி ஃபார் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் ரோல்ஸ் இந்த ஆர்கனைசேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸையும் அவங்களோட குவாலிட்டிஸையும் தேவைப்படுற இடத்துல வந்து அதிகப்படுத்த சொல்கிறாங்க, வளர்த்து சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த லீடர்ஷிப்பை வந்து அவங்களால பண்ண முடியுன்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக ட்ரைனிங் கொடுக்குது அந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் லீடராக இருக்கும்போது இட் வில் பி ஒரு காமனான விஷயமா இருக்கும். எல்லாருக்கும் வந்து பழகிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவலாக நடத்துறதுக்காக பண்ணுறதோ இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த நாள் மீட் பண்ணுவோம். மதுரை பெறுவது உங்கள் பாலா.